இன்றைய உலக அரசியல் பதற்றத்தில் மத்திய கிழக்கு மோதல்களின் தாக்கம் எரிசக்தி விநியோகத்தை கடுமையாக பாதித்து வருகிறது. பல நாடுகள் இன்னும் திடீர் தீர்வுகளை தேடி அலைகின்ற நிலையில் இலங்கை ஒரு திட்டமிட்ட மற்றும் முன்னெச்சரிக்கை அணுகுமுறையுடன் செயல்படுவது குறிப்பிடத்தக்கது. அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் எரிபொருள் நெருக்கடியை எதிர்கொள்ள உடனடி மற்றும் நடைமுறை சார்ந்த தீர்வுகளை கொண்டு வந்துள்ளது. அவற்றில் மிகவும் சிறப்பான ஒன்று வாரத்தின் நடுப்பகுதியில் வரும் புதன்கிழமையை விடுமுறை நாளாக அறிவித்திருப்பது. இது ஒரு சாதாரண தீர்வல்ல. மக்கள் தினசரி பணிப்பயணத்தை குறைத்து எரிபொருள் சேமிப்பை நேரடியாக உறுதி செய்யும் புத்திசாலித்தனமான நடவடிக்கை. இந்த மிட்வீக் பிரேக் யோசனை உலகளாவிய அளவிலும் பேசப்படக்கூடிய ஒரு திறமையான முடிவாகும். அதேபோல் வீட்டிலிருந்து பணிபுரியும் நடைமுறைகள் வலுப்படுத்தப்பட்டுள்ளன. தேவையற்ற பயணங்களை குறைப்பதன் மூலம் எரிபொருள் பயன்பாடு குறைக்கப்படுகிறது. நகரங்களில் போக்குவரத்து நெரிசலும் இதன் மூலம் குறைகிறது. QR குறியீட்டு முறை மூலம் எரிபொருள் விநியோகம் கட்டுப்படுத்தப்படுவது மேலும் வலுப்படுத்தப்பட்டுள்ளது. ஒவ்வொரு வாகனத்திற்கும் வரையறுக்கப்பட்ட அளவு வழங்கப்படுவதால் வீணாக்கம் தடுக்கப்படுகிறது. இது நாட்டின் கிடைக்கும் வளங்களை சமமாக பகிர்ந்து கொள்ள உதவுகிறது. மேலும் சுகாதாரம், விவசாயம், மீன்பிடி மற்றும் அத்தியாவசிய போக்குவரத்து சேவைகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளது. இதனால் எவ்வித நெருக்கடியிலும் மக்களின் அடிப்படை தேவைகள் பாதிக்கப்படாமல் பாதுகாக்கப்படுகின்றன. பிராந்திய அளவில் எரிபொருள் கையிருப்புகளை பராமரிக்கும் திட்டங்களும் செயல்படுத்தப்படுகின்றன. இது ஒரு பகுதியிலான பற்றாக்குறை மற்ற பகுதிகளுக்கு பரவாமல் தடுக்கிறது. இதுவே ஒரு திட்டமிட்ட ஆட்சியின் அடையாளம். இந்த அனைத்து நடவடிக்கைகளும் ஒன்றையே காட்டுகின்றன. இந்த அரசு பிரச்சனை வந்த பிறகு அல்ல, பிரச்சனை வருவதற்கு முன்பே செயல்படுகிறது. இதுதான் முன்னைய அரசுகளில் இருந்து மிகப்பெரிய வித்தியாசம். ஆனால் இவ்வளவு முக்கியமான நேரத்தில் நாட்டின் நலனை முன்னிலைப்படுத்த வேண்டிய எதிர்க்கட்சியின் செயல்பாடு கேள்விக்குறியாக உள்ளது. நாட்டின் நலனுக்காக ஒத்துழைப்பதை விட அரசியல் நோக்கங்களையே முன்னிறுத்தும் நிலைப்பாடு கவலைக்கிடமாகும். ஒரு பொறுப்பான எதிர்க்கட்சியும் நாட்டின் நலனுக்காக சிந்திக்கும் ஒரு எதிர்க்கட்சி தலைவரும் இந்நேரத்தில் தேவைப்படுகிறது என்பதே மக்கள் மனதில் எழும் கேள்வியாக உள்ளது. இவ்வாறான சவாலான சூழ்நிலையில் கூட தெளிவான திட்டங்களுடன் செயல்படும் அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் மீது மக்களின் நம்பிக்கை அதிகரித்திருப்பது இயல்பான ஒன்றாகும். இது ஒரு சாதாரண ஆட்சி அல்ல, எதிர்காலத்தை முன்கூட்டியே காக்கும் பொறுப்பான தலைமைத்துவத்தின் வெளிப்பாடாகும்.